ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நாளைக்கு வந்து கிளம்பிட்டேன். நான் வந்து திருத்தணிக்கு கிளம்பிட்டு இருக்கோமா, அதுக்கு நாங்கள் என்னெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், என்னெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஓன் வாய்ஸ்லேயே பாருங்கள். ஜஸ்ட் சின்ன கிளிப்பு தான் அது. அப்புறம் நான் தச்ச ப்ளவுஸு, பாப்பாவுக்கு நான் தச்ச ஸ்டிச் பண்ணது எல்லாமே வீடியோக்குள்ளே இருக்குது. மறக்காமல் என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அது இருக்கு, சுடு தண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணி. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நான் தச்ச ட்ரெஸ் தான் என் பாப்பாக்காக. இது வந்து என்னுடைய சாரீ, பழைசுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் புது சாரீ தானா. சரி, அதில் அழகாக இருக்கும், டார்க் கலராக இருக்குன்றதுனால அவளுக்காக தச்சிருந்தேன். இந்த டிசைன் வந்து நெக்லைனில் டிசைன் கொடுத்துட்டு அப்படியே ஸ்லீவுக்கெலாம் அந்த பார்டர் கீழே இருக்கு இல்லையா பார்டரு, அந்த மாதிரி பார்டர் வந்துச்சு எனக்கு. அதில் வந்து நான் ஸ்லீவ் லைன் கொடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாப்பாவுக்கு சூப்பராக இருக்குது. லைட்டாக அயன் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெடி ஆகுறோம் இல்லையா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டா காலையிலேயே கிளம்புறதுனால எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்க சொன்னேன். இப்போ தான் கொக்கி கட்டி கொடுத்தேனே அவளுக்கு, அதை தான் போட்டுட்டு வந்திருக்கா. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இது என்னன்னு பார்த்தீங்களா, நம்ம நேற்று செஞ்ச குலோப் ஜாமுன் தான். இது அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நாளைக்கு நான் போட்டுக்க போகிற ட்ரெஸ்ஸை வந்து சாரீ வந்து எனக்கு இன்னைக்கு தான் ரிசீவ் ஆகிடுச்சா. ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், காட்டன் சாரீ. அதுக்கான ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொக்கியெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் நான் எப்படி தச்சிருக்கேன். நான் டிசைன்லாம் வைக்க மாட்டேன், சிம்பிளாக ஒரு நாட்டும் ரவுண்ட் நெக்கும் தான் வைப்பேன். தச்சுட்டு நான் அவுட்ஃபிட் காட்டுறேன். அவுட்ஃபிட் வந்து இப்போ கட்ட முடியாது, நாளைக்கு நான் வேர் பண்ணிவிட்டு நான் அவுட்ஃபிட் காட்டுறேன். நான் தச்ச ப்ளவுஸோடைய எப்படி சொல்கிறது, நான் தச்ச ப்ளவுஸோடைய டிசைன் வச்சுக்கோங்களேன், அது வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இதுதான் என்னுடைய ப்ளவுஸு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணது. இது வந்து சாரியும் பார்த்தீங்கன்னா ஓரம் அடிச்சிட்டேன் ஃபுல்லாத்தையுமே. ஃபால்ஸ் மட்டும் வைக்கல, அர்ஜென்ட்டாக நம்ம பண்ணுறதுனால ஃபால்ஸ் வைக்க முடியல, ஓரம் அடிச்சிட்டேன். சாரி எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டனு, ஆன்லைனில் வாங்கின சாரீ தான். இது பர்பிள் கலர், ஆனால் இதில் வந்து ஏதோ ஒரு மாதிரி ப்ளூ கலரில் தெரியுது. இது வந்து பர்பிள் தெரியுதுங்களா? ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா அப்போவே, நான் டிசைன்லாம் எதுவும் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரியே டிசைன் எதுவும் வைக்காமல் ஒரே ஒரு நாட் மட்டும் வச்சுட்டு ரவுண்டு நெக்கு தான். இங்கே ரவுண்டு நெக்கு வச்சுட்டு பேக் சைடு இதுக்குமே கீழே நான் மணி வைக்க மாட்டேன். மோஸ்ட்லி வந்து துணியிலேயே தான் நான் வந்து இதுக்கு அந்த இது வச்சிருவேன். பார்த்தீங்களா, பெல்லு மாதிரி இதில் வச்சுட்டு இது ஃப்ரண்ட்டில் ரவுண்டு நெக், அதே மாதிரியே ஃப்ரண்ட் ஹூக் போடுறது. இது வந்து இன்னும் ஹூக் தைக்கல, கொக்கி தைக்கணும். கொக்கி தைச்சிட்டு இன்னும் வீட்டில் வந்து ஏற கட்டுற வேலைலாம் முடிக்கல. எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு போனால் தானே கரெக்டாக இருக்கும் கோயிலுக்கு போகும்போது. கிச்சன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கிச்சனில் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு, எல்லா வேலையும் கிச்சனில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாமியை வந்து ரெடி பண்ணணும். ஆல்ரெடி நான் நேற்று தான் எல்லாமே க்ளீன் பண்ணேன்னா, நேற்று போட்ட பூ பார்த்தீங்களா அதுக்குள்ளே காஞ்சிருச்சு. நம்ம தான் மொத்தமாகவே நான் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இல்லையா, நம்ம போடும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நெக்ஸ்ட் டே வந்து ட்ரையாக காஞ்சிருது. அதனால இன்னும் வாங்கி வச்சுருக்கேன். பூவெல்லாம் போட்டு என்னென்னலாம் புதுசாக மாற்றணுமோ அது எல்லாத்தையும் மாற்றி ரெடி பண்ணிட்டோம்னா காலையில் நம்ம கிளம்புறதுக்கு, காலையில் நான் இங்கேருந்து ஒரு 4 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பிடுவோமா, காலையில் கிளம்புறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கொஞ்சம் நல்லாவே நீட்டாக தான் இருக்குது. நம்ம மாப் போட்டுட்டு இந்த இப்போ பெருக்கினதை மட்டும், இப்போ தச்சதுக்கு மட்டும் குப்பை இருக்கா, இதை மட்டும் மாப் பெருக்கி குப்பையை அள்ளிட்டு மாப் போட்டுட்டு அப்படியே வெளியே போய் வெளியும் இந்த மாதிரி படியெல்லாம் பெருக்கிட்டோம்னா என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு நான் வாங்கின வளையல் பார்க்குறீங்களா, அப்படியே சூப்பராக கிடச்சிச்சுங்க. நான் ப்ளவுஸுக்கு வாங்கின வளையல் வந்துச்சு, சாரிக்கு எனக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் வாங்கின வளையல் செட்டு வந்து நம்பவே மாட்டீங்க, பாருங்களேன் நீங்களே. இந்த பாருங்க, அப்படியே கரெக்டாக கிடச்சிச்சு. இதுக்கும் அவ்வளோ மேட்ச் ஆச்சு.
ப்ளவுஸுக்கும் அவங்களே எனக்கு வந்து மேட்ச் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. தெரியுதா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? சாரியுமே அழகாக இருந்தது. அதுக்கேற்ற எனக்கு எதெல்லாம் கரெக்டாக வேணுமோ எல்லாம் அமைஞ்சிருச்சு. இது எனக்கு வாங்கினது. இந்த வளையல் பார்த்தீங்கன்னா இந்த 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 கலர் வந்து ப்ரௌன் கலர் வந்து 50 ருபீஸ் டசனு. நம்ம அந்த பர்பிள் கலர் வந்து 40 ருபீஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுடைய ட்ரெஸ்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அவளுடைய பாவாடை சட்டையும் அதுவும் நான் தான் ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அதுக்கான வளையல் செட்டு தான் இது. பாப்பாவுக்குமே அழகாக கரெக்டாக அமைஞ்சிருச்சு. பாப்பா அது கொஞ்சம் விலை ரேட்டு கம்மி தான். இந்த 90 அவளது 60 நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அந்த வெல்வெட் மாதிரி இல்லை, ஃபுல்லாகவே மெட்டல் தானா, அதனால் பிரச்சனை கிடையாதுன்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்தாங்க அவங்க ரேட்டு. இதுதான் எங்களுடைய நாளைக்கு போகிறதுக்கான ட்ரெஸ்ஸு, கோயிலுக்கு போகிறதுக்கான போட்டு போகிற ட்ரெஸ்ஸு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் வந்து வீட்டில் எல்லா வேலையும் முடிக்க வேண்டியது இருக்குது. முடிச்சுட்டு நைட்டுக்கு தேவையான நாளைக்கு காலையில் சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும். ரெடி பண்ணி வச்சாதான் எனக்கு நாளைக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். காலையில் சாப்பாடெலாம் செய்யணும் இல்லையா? சரி, நான் வாங்கிட்டு வந்துட்டு என்னென்னலாம் செய்ய போகிறேங்கிறத காமிச்சிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன்.